நம்ம நிறைய டிசைன் பண்ணியிருப்போம். நம்ம பண்ண டிசைன்ஸ் எல்லாம் கரெக்டு தானா, நம்ம பண்ணுறது இஷ்டத்துக்கு பண்ணுறோமே ஏதோ. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கரெக்டான கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துருக்கும் பிகினர்ஸாக இருக்கிறப்போ. எனக்கு வந்து நம்ம பண்ணுறது கரெக்டு தானான்ற ஒரு டவுட் வந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை டு ரெஃபர் வாட் ஐ வில் டூ இஸ், நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம், அப்போவும் அப்படி தான் பண்ணேன், இப்போவும் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் சம் of the inspirations, like ஏதாவது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அந்த டிசைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆயிருந்தா யூசர்ஸ்க்கு, there will be a very less chances of having the accessibility and usability issues. ஸோ அந்த டைமில் the product வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸை வந்து I will try to relate with my design. Is this anything that I can learn from there? அப்படி நம்ம டிசைன்ஸ் வந்து தப்பாகாமல் இருக்கணும், it should be successful. நாலு கொஸ்டின் நம்மளை கேட்டால் அதுக்குரிய ஆன்சர்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றப்போ, that is what very important. No one should rise up a question on our designs. If they rise up, like we should be able to answer and defend our designs. If we are not doing that, then we are doing some mistakes like in our design process, whatever we are starting with. So how to improve and how to make a successful UI design patterns? Let's get into the video. Number 1, page structuring. How to structure a page. So you have to remember 3 things when it comes to page structuring. நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வயர் ஃப்ரேம்ஸோ இல்லை ஸ்கெட்சஸோ பண்ணுவோம். அந்த டைம்லேயே நம்ம டிசைன் பண்ணிடணும் where we are going to give some important things, steps. If it is very important, the CTA or ஏதாவது எழுதியிருக்கிறதோ, so some of the important information you should show in a landing page. ஸோ அதெல்லாம் வந்து லேண்டிங் பேஜில், வெப்சைட்ஸில் வந்து லேண்டிங் பேஜில் CTA-வாவோ இல்லை some of the words-ஆவோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது லேண்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், ஒரே ஒரு CTA இருக்கும். that will help the user to it will help them to help the users on getting their attention there. Also it won't confuse the user and that will easily make them click on that or make them view that. When it comes to mobile, it should be near to the thumb கிட்ட தான் இருக்கணும், நம்மளோட thumb finger இருக்குல்ல, ஸோ அது கிட்ட நம்ம எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும், இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனாக இருந்தாலும் we should keep it there. So if you are going back and other things like அதெல்லாம் வந்து you can give it on the left side, which is not most of the time it is not used in repo. You can give it on the left side. If it is most currently நிறைய தடவை யூஸ் பண்ணுறாங்கன்ற repo, it should be near to the right hand side of the thumb. அதே மாதிரி primary button should be at the bottom, so that will be very much helpful to having mobile எப்படி வச்சிருக்கும் போது we can able to easily click it. So அதனால தான் buttons எல்லாம் most of the time down, sticky buttons எல்லாம் கீழே இருக்கும். Rest of the buttons will be at the center sometimes. Scroll buttons எல்லாம் இருக்கும். In case if it's not a very important action to take off, rest of the actionable items will be on the bottom of the page when it comes to mobile. Skim the contents with titles. இது என்னன்னா, நம்ம ஃபுட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, நிறைய ஃபுட் இருக்குது. let's say noodles, like rices, maybe parathas, chapatis, and other South Indian, North Indian foods and whatever Chinese, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸை ஏன் அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, why they are segregating that recommended, I think most popular இந்த மாதிரி. இதே மாதிரி கோர்ஸஸ்க்கும் they will do that. ஸ்கில் ஷேர் கோர்ஸ்லாம் நீங்கள் மேபி ஆன்லைன் கோர்சஸ் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய கோர்சஸ் வந்து மோஸ்ட் பாப்புலர், ஓகே நிறைய பேர் இதை படிச்சிருக்காங்க. இட் இஸ் மேபி ஃபுட், when it comes to food, ஓகே இது டேஸ்ட்டாக இருக்கும் போல் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ based on, it's a kind of reviewing thing. It's a self-review in the application that you're doing it for the users. And responsive enabling also to simplify the task. So simplifying the task ன்றப்போ you should have a very simple click. So ரொம்ப கம்மியான கிளிக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, even though in mobile or website. நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய வெப்சைட்ஸில் செட்டிங்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வெளியே இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸில் வந்து ப்ரொஃபைல்குள்ளே இருக்கும் செட்டிங்ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸோ இல்லை மை ஆர்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து ப்ரொஃபைல்குள்ளே இருக்கும், சிலது வெளியே இருக்கும். ஏன், why do you think they are giving like that? Why do you think some of the applications are giving it outside and some of them are giving it inside? So why the reason is because they have thought people are not using it frequently, that's why they are giving it inside. If that has been the particular icon or something, the feature is used a lot of times by the user, then they are going to give that in outside. ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதை வந்து சும்மா கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டே இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் அது ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால that will create, again, people will stop using your website just because of that. To avoid that, we can maybe give the solutions based on it. And number 2 is organizing the content. இப்போ structure பண்ணியாச்சு, structure like நான் சொன்ன மாதிரி 3 things வச்சு structure பண்ணியாச்சு. Then it comes to organizing, we have to think about how we can implement, how we can showcase few things. So let's say photography websites, ஏதாவது traveling websites or shopping websites, it can be AGO or
it can be Myntra, any of the websites. அவங்களுக்குலாம் இமேஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய இமேஜஸ் காட்ட வேண்டியிருக்கும். பட் எப்படி காட்டுறது, எல்லாத்தையும் ஒரே இதில் டம்ப் பண்ணுறது. ஸோ they might be using sometimes a carouselsன்றப்போ we can just slide, ஒரு மாதிரி வரிசையாக இருக்கும், we can just slide it with our fingers so that it can go one by one. இது வந்து again it was used before. இந்த carousels வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் currently carousel has been updated only to the images that is having டெக்ஸ்டோட ஏதாவது ஒரு இமேஜஸ் வருது மேலே லேண்டிங் பேஜில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லேண்டிங் பேஜில் வெப்சைட்ஸ் வருதுன்னா அதுக்கு கேரசல்ஸ் கொடுக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு லாட்ஸ் ஆஃப் இமேஜஸ் யூசர் கான் டூ இட் எவ்ரி டைம். ஸோ கேரசல்ஸ் பதிலாக தே ஸ்டார்ட் கிவிங் ஸ்லைட் ஷோஸ்ன்றப்போ you don't need to swipe, just like images you can just see, you can just land on their page and you can just watch what is happening there. என்னென்ன images எல்லாம் இருக்குது, what kind of in case of ஏதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிஸில் என்ன கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ், லைக் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து just by images they will let you know. And most of the time they won't give scrolls வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கூகுளில் நம்ம என்ன டைப் பண்ணாலும் சர்ச் பாரில் லைக் நிறைய ரிசல்ட்ஸ் வரும். பட் ரிசல்ட்ஸ் will be limited. ஒரு 10 ரிசல்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் கீழே பேஜ் நேஷன்ஸ் வந்துடும் 1 2 3 4 கரெக்டாக. ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இட் ஷுட் நாட், நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த கான்டென்ட்டும். லெட்ஸ் சே 3rd or 4th கான்டென்ட் நான் பார்த்து வச்சுருக்கேன், நிறைய ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், அப்புறம் நான் மறந்துட்டேன் எந்த இதை நான் ரெஃபர் பண்ணுன்றது. ஸோ இட் வில் கன்ஃபியூஸ் த யூசர்ஸ். ஸோ பேஜ் நேஷன்ன்றப்போ ஓகே ஃபர்ஸ்ட் பேஜில் தான் நம்ம 3rd ஒன் பார்த்தோன்றது நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் தட்ஸ் வை தே ஸ்டார்டட் யூசிங் பேஜ் நேஷன்ஸ். நிறைய ஸ்க்ரோல்ஸும் இருக்கக்கூடாது, ஹரிசான்டல் ஆர் வெர்டிக்கல் ஸ்க்ரோல்ஸ் நிறைய இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி லிமிட்டட். சேம் வே கிளிக்ஸும் நிறைய இருக்கக்கூடாது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு நேவிகேஷன், நம்ம டபுள் சைட் பேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. 2 டைப்ஸ் ஆஃப் யூடியூபே எடுத்துக்கலாம். வென் யூ லேண்ட் ஆன் த ஹோம் பேஜ் ஆஃப் த வெப்சைட், இந்த வெப்சைட் யூடியூப் வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆகிற you will see the list of homes, reels, libraries, categories எல்லாமே இந்த சைடு இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாமே ஒரு சைடில் இருக்கும். And when you enter into any of the content, then from the right side you will get the list of other contents like recommended content. ஒன்னொன்னா அடுத்தடுத்து வரதெல்லாம் லிஸ்ட் ஆயிடும். ஸோ இதில் இருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் when you come back you can use that. Why they didn't use it on this same side? Because it will confuse the user. You can occupy இது வந்து ஒரு டைப் ஆஃப் நேவிகேஷன் பேனல், லைக் யூ கேன் யூஸ் 2 side panels. பட் ஒரே ஸ்க்ரீனில் 2 side panels எல்லாம் பார்த்துருக்கலாம். நிறைய டெக்ஸ்ட் ஹெவி போர்ட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஹப்ஸ்பாட்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. that will have both the sides. நேவிகேஷன் பேனல் வந்து 2 சைடுமே இருக்கும். இந்த சைட்லேயே வரும், இந்த சைடு. பிகாஸ் they don't have visuals much. They need to show up all the information they have inside. So எல்லாத்தையும் எப்படி prioritize பண்ணுறது ஒரே பேஜில் ஒரே நேவிகேஷன் பாரில் ரொம்ப கஷ்டம் when you have a larger set of contents. And when it comes to navigation, நான் டாப் நேவிகேஷன் சொல்லியிருப்பேன். இது வந்து சைட் பார்ஸ் ஆர் சைட் நேவிகேஷன்ஸ். when it comes to global navigation panel, அது வந்து டாப் சர்ச், லைக் வெப்சைட்ஸில் வந்து டாப்பில் வரும், மொபைலில் வந்து பாட்டமில் வரும். பாட்டம் நேவிகேஷன் பார்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ஹோம் பேஜோ இல்லை ப்ரொஃபைலோ இல்லை அதர் வாட் எவர் எக்ஸ்ப்ளோர் ஆர் எனி திங், லைக் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் சர்ச் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி that will consider as a bottom navigation bar where it can be used in mobiles. But when it comes to website, top navigation bar இருக்கும். It's better to have the tabs if you have a very less information. ரொம்ப கம்மியான pages தான் you're going to show now, you can have it as a tab. So ஒன்று select பண்ணா you can. If you have a larger information, you can use a mega menus there. So tabs இருக்கும். When you click on the tab, you will get the drop down mega menu drop down where you will find the list of நிறைய ஷாப்பிங் வெப்சைட்ஸில் லைக் வால்மார்ட்லலாம் செக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மெகா மெனூஸ் வேர் யூ வில் ஹாவ் ஆல் த லிஸ்ட் ஆஃப். ஸோ ஹோம் ஃபர்னிச்சர்ஸ்க்கு என்னென்ன இருக்கும் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி தே வுட் ஹவ் லிஸ்டட் டவுன் இன் த மெகா மெனூஸ். தோஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் யூ கேன் யூஸ் தோஸ். ஐ ஹவ் ஆல்சோ போஸ்டட் சம் ரீல்ஸ் ஆன் ஹவு யூ கேன் யூஸ் தோஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெகா மெனூஸ் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நேவிகேஷன் பேனல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் யூஸ் இட். ஸோ யூ கேன் ஆல்சோ வாட்ச் த ரீல்ஸ் இஃப் யூ வாண்ட். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஷோ த பிரெட் க்ரம்ஸ். ஏன்னா மெகா மெனூஸ்லாம் யூஸ் பண்ணுற எதுக்குள்ள போறோம்னே தெரியாது. ஒரு இப்போ ஃபர்னிச்சர்ஸ்குள்ள சோஃபாஸ்குள்ள கேன் சே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோஃபாஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் சோஃபாஸ்குள்ள நிறைய உள்ள போயிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம எப்படி ஹோம் பேஜுக்கு வருவோம். ஸோ ஹவு த யூசர் வில் நோ விச் ஸ்டெப் ஐ ஆம் இன். எத்தனை பேக் அமுத்துனா நான் ஹோம் பேஜுக்கு போக முடியும்ன்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி யூஸ் பிரெட் க்ரம்ஸ்ன்றப்போ யூ வில் ஹேவ் த ட்ராக் ஆஃப் வேர் எவர் யூ ஆர் கோயிங். இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம்னா யூ ஷுட் நோ ஹவு டு ரிட்டர்ன் பேக். த சேம் வே யூசர் ஷுட் நாட் ஃபீல் லெஃப்ட் அவுட் வேர் தே ஆர் இன் த கரண்ட் வெப்சைட். ஸோ சேம் வே வி ஹேவ் டு ஷோ சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து காட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜில் என்ன இருக்கும்ன்றது. த லாஸ்ட் ஒன் இஸ் டார்க் பேட்டர்ன்ஸ். டார்க் பேட்டர்ன்ஸ்னால் என்ன? ஹவு வி கேன் யூஸ் இட் வைஸ்லி in a current in your application or a website.
ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணால் கேமிஃபைடாக அதை காட்டுறது. another interesting things that is happening currently என்னன்னா Adobe Suite நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? Adobe Suite எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் these guys are doing a very கைண்ட் ஆஃப் நிறைய எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி இயர்லி பேசிஸாக நம்மகிட்ட சார்ஜ் பண்ணணும். இப்போ நான் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக அவங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. தே வாண்ட் டு ஹேவ் தேர் யூசர்ஸ் வித் தெம், ஸோ தே ஆர் மேக்கிங் இட் தே ஆர் சார்ஜிங் இஸ் இயர்லி. அப்போது அவங்க அப்படி காட்ட மாட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் சரி பேமெண்ட் பண்ணுறப்பவும் சரி யூல் கெட் லைக் யூ கேன் பே as a whole payment or you can pay 1000 let's say 18,000 வந்து அதோட இயர்லி பேக்கேஜ்னு வச்சுக்கலாம். you have to pay 1500 per monthன்றதை குட்டியாக போட்டுட்டு they'll have நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. பட் Adobe Suite is doing extreme. என்ன பண்ணுறாங்கன்னா you have to pay 1500 per month on a early basis. இது நமக்கு டக்குன்னு என்ன கண்ணுக்கு தெரியும்னா அந்த பெர் மந்த் குட்டியாக இருக்குமா, ஸோ 1500 earlyயும் தான் நமக்கு தெரியும். கரெக்டாக மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் டஸ் திஸ் மிஸ்டேக் தெரியும். நம்ம என்ன பண்ணிடுவோம், அதில் போய் பே பண்ண போயிடும். பட் த திங் இஸ் வென் யூ ஆர் பேயிங் தென் லெட் யூ நோ தட் யூ ஹேவ் டு பே இட் ஆன் அ மந்த்லி பேசிஸ். நீங்கள் பே பண்ண போகிறப்போ தான் யூ வில் நோ ஓகே இது மந்த்லி பே பண்ணணும். பட் ஸ்டில் வாட் யூ திங்க் அஸ் அ யூசர், யூ வில் கிவ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பே நான் கொடுத்துட்டு பே பண்ணிடுவோம். பட் ஸ்டில் வாட் யூ திங்க் அஸ் அ யூசர் இஸ் இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் டைம் யூசர் யூ வில் நோ தட் திஸ் கைஸ் ஆர் யூ ஹேவ் டு பே இட் early for the whole year. if you don't want நடுவில் உங்களுக்கு வேணானாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு நான் பே பண்ண மாட்டேன் 4 months போதும் அப்படின்றப்போ யூ கான் கேன்சல் இட். யூ ஹேவ் டு பே இட் ஈவன் தோ நீங்கள் 4 மாதம் யூஸ் பண்ணுறீங்களோ 5-6 மாதம் யூஸ் பண்ணுறீங்களோ 1 வருஷம் நீங்கள் அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் யூ ஹேவ் சைன்ட் வேர் யூ ஹேவ் டிக் டு த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேர் தே ஹேவ் செட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே போய் படித்து பார்த்து தான் தெரியும். வேர் தே ஹேவ் செட் தட் நீங்கள் ஏர்லி பேசிஸ்க்கு கேன்சல் பண்ண முடியாதுன்றது இன்ஃபர்மேஷனை யூ வில் கெட் தட். தட்ஸ் வை இட்ஸ் ஆல்வேஸ் நெசசரி டு ரீட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிஃபோர் யூ ஆர் டூயிங் சம்திங் ரிலேட்டட் டு த பேமெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு ஃபிஷ்ஷியாக தெரியுது, இஃப் யூ ஆர் ஃபீலிங் சம்திங் ஃபிஷ்ஷின்றப்போ யூ ஹேவ் டு ரீட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இஃப் யூ டோன்ட் பிலீவ் தெம் பெட்டர் டு ரீட் தெம் பிகாஸ் அது சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் நாட் ஓகே வித் it's good to drop then and there itself. You don't need to lock yourself throughout. So அந்த மாதிரி இருக்கிறப்போ they are using the dark patterns like that, but it is not considered as a dark pattern because they are insisting we are the one missing out. நம்ம தான் அதை மிஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஃப்ரேம் ஆகுது அதில். ஸோ அதனால they are not going to get affected. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது டீசெண்டான டார்க் பேட்டர்ன்ஸ் தான் they are using it. Okay, as a user should be aware of all this, but as a designers it's a good hand from revenue growth. ஏன்னா எனக்கு நான் டிசைனராக பார்க்கும்போது என்னோட யூசர் 1 வருஷம் எப்படியும் என்கிட்ட தான் இருப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கையும் we are getting it from them because we don't need to we can 1 year அவங்க வந்து வேறு எந்த பிளாட்ஃபார்முக்கும் ஜம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை because even though they jump you are not going to get lost. ஸோ அந்த டைமில் it is helping them in a way as a designerக்கு வந்து அது ஓகே, அது ஒரு kind of appreciated model தான். But you should be very careful on using all these things. So subscriptionலாம் வந்து முன்னாடிலாம் ஆட்டோமேட்டிக்காக செக் ஆயிடும், you will get lot of, but as a designer you cannot get the subscription from the user without their consent. So அதனால nowadays it is asking me do you want to subscribe, do you want to unsubscribe ன்றதெல்லாம் மெயிலில் you are getting. And when you are using the dark patterns related to money or revenue, you should be very careful about it. Hope this was helpful. I'll meet you all in the next video with a very great content again. Bye bye.